வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பிரிஞ்சி சாதம் எப்படி செய்வதுன்னு. எண்ணெய் ஊற்றிட்டோம், பட்டை லவங்கம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டு வதக்கி இருக்கிறோம். வதக்கிறதுக்கு உப்பு நல்லா தக்காளி வந்து இப்போ போட்டாச்சு, நல்லா வதக்கிட்டுங்க. வதங்கட்டும். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். கேரட்டு அரிஞ்சு வச்ச கேரட்டு உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். ஏன்னா அப்போ தான் மிளகாத்தூள் வாசனை வராது. நல்லா வதங்கட்டும். டம்ளர் தண்ணி 2 டம்ளர் போட்டிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி. நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பிரியாணி அரிசியை நல்லா கொஞ்சம் கழுவி ஒரு 2 தடவை கழுவி வச்சுட்டேன். அதை வந்து இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியில் நல்லா இருத்து போடுங்க. நல்லா போட்டுட்டோம். ஒரு கொதி வரட்டும். வந்ததும் வந்து குக்கர் டம் போட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து தூவிப்போம். தூவிட்டு சும்மா ஒரே ஒரு கலர் வந்து கலரினான பிரியாணி அரிசின்றதுனால உடஞ்சிடும். இதில் வந்து உப்பு காரெலாம் இருக்குதான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 2 கல் உப்பு போட்டுட்டு ஒரே தடவை போட்டுட்டு இப்போ வந்து விசில் போட்டுடலாம். அந்த விசில் போட்டு இப்போ வந்து ஒரு விசில் வந்து வந்துடுச்சு. இது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் டம் போடலாம். வச்சு இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக சாப்பாடு இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து சாப்பாடு தக்காளி பிரிஞ்சி ஈஸியான முறையில்